Hello students, welcome to the session. So இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ESIC கான ரீசனிங் क्वेश्चंस பார்க்க போறோம். So என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரைட்? So first question பாருங்க. 8 friends PQRST UV and W are sitting around a square table in such a way that 4 of them sit at 4 corners of the square while 4 sit in the middle of each of the 4 sides. The ones who sit at the 4 corners face the center while those who sit in the middle of the sides faces outside. Okay, so square table கொடுத்திருக்காங்க. Correct? So square table. So என்ன சொல்றாங்க இங்க 4 members வந்து பாத்தீங்கன்னா cornersல உட்கார்ந்திருக்காங்க. So 4 members cornersல and 4 members வந்து பாத்தீங்க அப்படின்னா sidesல உட்கார்ந்திருக்காங்க இல்ல middleல உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். So என்ன சொல்றாங்க ones who sit at 4 corners. So cornersல உட்கார்ந்திருக்கவங்க என்ன சொல்றாங்க center face பண்ணிருக்காங்க. Okay, next while those who sit in the middle of the sides faces outside. So middle உட்கார்ந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா outside face பண்ணிருக்காங்க. கிளியரா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை நம்ம பிளேஸ் பண்ணனும். சோ என்ன சொல்றாங்க W sits second to the left of T. T faces outside. அப்ப T faces outside னா T வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல இருப்பாங்க. ஓகேவா? W sits second to the left of T. So second left னா இந்த பக்கம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? ரைட்? எப்படி எடுத்துப்பீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டு த ரைட் ஆகும். ஏன்னா அவுட் சைட் ஃபேஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப செகண்ட் டு த லெஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது W இங்க வந்துரும். ரைட்? W வந்து பாத்தீங்கன்னா T க்கு செகண்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் T faces outside. நெக்ஸ்ட் only 3 people between W and P. W க்கும் P க்கும் நடுவுல 3 person அப்படின்னு சொல்லும்போது 8 members கொடுத்திருக்கும் போது எப்பவுமே 3 person நடுவுல இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா இருப்பாங்க. அது சர்க்குலா இருந்தாலும் சரி, ஸ்கொயரா இருந்தாலும் சரி. ரைட்? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா P. ஓகே? நெக்ஸ்ட் ஒன் only two people sit between P and U. So P க்கும் U க்கும் நடுவுல 2 people. So இங்க ஒரு பாசிபிள் இருக்கு. அப்படி இல்லனா இங்க ஒரு பாசிபிள் இருக்கு. ரைட்? சோ இங்க ஒரு பாசிபிள். சோ ரெண்டு பாசிபிலிட்டி வருது. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாசிபிலிட்டி செக் பண்ணிடலாம். பாருங்க. இங்க U எடுத்தோம் அப்படினா S is third to the right of Q அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் only one person between Q and V. S is third to the right of Q. So Q இங்க எடுத்துட்டா third to the right 1 2 3 பாசிபிளா? கிடையாது. நெக்ஸ்ட் Q இங்க எடுத்துக்கிட்டா 1 2 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா S பாசிபிள். நெக்ஸ்ட் Q இங்க எடுத்துக்கலாம். இங்க எடுத்துக்கிட்டா 1 2 3 S பாசிபிள் கிடையாது. இப்போ Q க்கும் V க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 person. சோ Q க்கும் V க்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 person அப்படின்னு சொல்றாங்க. V இங்க பாசிபிள். கிளியர்? அப்ப ரிமைனிங் person இங்க வரணுமா? சோ ரிமைனிங் person யாரு பாருங்க. இவ்வளவுதான் டேட்டா கொடுத்திருக்காங்க மொத்தமா. சோ ரிமைனிங் person யாரு? ஓகே, சோ U எடுத்தாச்சு. ST, சோ PQR. சோ R இங்க வந்துரும். ஃபைனலா இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மென்ட். ஓகே? ரைட். சோ क्वेश्चंस பார்த்தலாம் one by one. Who sits immediate left of U? So immediate left of U யார் இருக்காங்க? W, that is option number 1 is the answer. Right? Next one. 4 of the following 5 are alike in a certain way and so form a group. Which is the one that does not belong to that group? So பார்த்தோம் அப்படின்னா S outside, T வந்து பாத்தீங்கன்னா outside, P வந்து outside, V வந்து பார்த்தோம் அப்படின்னா inside and W வந்து பாத்தீங்கன்னா outside. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா V கார்னர்ல இருக்கு. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைட்? தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. which of the following is true regarding R? R is an immediate neighbor of T. கிடையாது. நெக்ஸ்ட் R is second to the right of V. கிடையாது. second to the left. நெக்ஸ்ட் R is one of the corners of the table. so R is one of the corners of the table. third option satisfy ஆகுதா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா both S and W are immediate neighbors of R. கிடையாது. ரைட்? ஆப்ஷன் நம்பர் 3 is ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. What is the position of Q with respect to V? So V, Q வந்து பாத்தீங்கன்னா V ல இருந்து பார்க்கும்போது second to the right. So second to the right, option number 5. Okay, Q வந்து பாத்தீங்கன்னா V ல இருந்து பார்க்கும்போது second to the right of V ஆ இருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. How many people sit between U and P when counted from right side of U? So right side of U. So இந்த right side னா இந்த பக்கம் வருமா? That is 1 2. எத்தனை பேர் இருக்காங்க? U க்கும் P க்கும் நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 1 is answer. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட். இதை பார்க்கும்போது எதிரார் வரும்ன்ற மாதிரி தோணுது. சரி, பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கன்க்ளூஷன் டக்குன்னு எதிராக மார்க் பண்ண கூட செக் பண்ணிட்டு தான் மார்க் பண்ணணும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போக வாய்ப்பு இருக்கும். ஸோ W less than H. ஸோ W இங்கே இருக்கு அண்ட் H இங்கே இருக்கு. ஸோ W ஈக்குவல் டு Z கொடுத்துட்டாங்களா? அப்போ Z இங்கே இருந்தாலும் W இங்கே இருந்தாலும் ஒன்று தான்.
அப்ப என்ன சொல்லலாம் w less than or equal to h ஆகுது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது நமக்கு ஸோ செகண்ட் ஒன்னும் பார்த்தீங்கன்னா வராது ஈக்குவல் இருந்தாலும் நமக்கு வராது பட் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லலாம் w less than or equal to h ன்னு சொல்லலாமா அப்போ என்னது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே either or that is option number 4 is the answer. ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க s greater than c. so s greater than c அப்படின்னு சொல்றாங்க s ல இருந்து c பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பல்ஸ் இருக்கா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது ஓகே நெக்ஸ்ட் ஒன் m less than or equal to o. m less than or equal to o. m ல இருந்து o பார்த்தோம் அப்படின்னா equal to less than or equal to equal to less than or equal to. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன இருக்கு m இருக்கு ஸோ m ல இருந்து நம்ம பார்க்கணும் ஸோ m equal to less than or equal to equal to less than or equal to o. that is second one இங்க ஃபாலோ ஆகுது ஸோ only 2 is true, that is option number 3. okay next one s less than or equal to b. s less than or equal to b அப்படின்னு சொல்லும்போது s இங்க இருக்கு b இங்க இருக்கு கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா w right, that is z. so z தான் கனெக்டிவிட்டி ஸோ z என்ன சொல்றாங்க z is that is s is less than or equal to z. correct. so இப்போ z s க்கும் b க்கும் பார்த்தோம் அப்படின்னா less than or equal to less than or equal to equal to. so அப்ப என்ன சொல்லலாம் s less than or equal to b, that is true. next one r greater than or equal to w. r greater than or equal to w னா இங்க ஆல்ரெடி இங்க பார்த்துட்டோம் z and w வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்போ z பிளேஸ்ல w இங்க இருக்கலாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம் r greater than or equal to w r ல இருந்து பார்த்தா so second one follow ஆகும் both 1 and 2 follows option number 1 is answer, both 1 and 2 are true. next one w less than or equal to x. so w இங்க இருக்கு and x இங்க இருக்கு கனெக்டிவிட்டின்னு பார்த்தா h right. so கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா h so w என்ன சொல்றாங்க w less than or equal to h. so w ல இருந்து x பார்த்தோம் அப்படின்னா so பார்த்தோன்னே தெரியுதுங்க w less than or equal to less than or equal to x, that is first one இங்க true ஆகுது. next second one பார்த்தோம் அப்படின்னா r greater than or equal to x, sorry r greater than or equal to s. so இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா h equal to s அப்போ h பிளேஸ்ல என்ன பிளேஸ் பண்ணலாம் s பிளேஸ் பண்ணலாமா ரெண்டு ஈக்குவல்ன்றதுனால அப்ப என்ன சொல்லலாம் r greater than or equal to s, that is இது கூட true ஆகுது. so both 1 and 2 are true, option number 1 is answer. clear right. okay next one பாருங்க z less than or equal to j. so z less than or equal to j. so j க்கும் z க்கும் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம் என்ன இருக்கு பாருங்க ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பல்ஸ் இருக்கா அப்ப கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுமா ஃபாலோ ஆகாது. so first one ஃபாலோ ஆகாதீங்க. second one பார்த்தா o less than n. so o ல இருந்து n க்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு பாருங்க so z இது விட்டுருங்க. so o ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா equal to less than less than or equal to. okay எல்லாமே சேம் டைரக்ஷனா இருக்கு ப்ரையாரிட்டி என்ன வரும் நமக்கு less than. so o less than n இங்க ஃபாலோ ஆகும், that is only 2 is true, option number 2. okay right. next one so next one in a certain code gear is written as 5@3 copyright. next one move is written as $7.9 and next one என்ன find out பண்ணும் rom. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு வேர்டு கொடுத்துட்டு மூணாவது வேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா காமன் லெட்டர்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. காமன் என்ன இருக்கு இங்க இ, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இ இருக்கு, இ கீழே இங்க என்ன இருக்கு @ இங்கேயும் பார்த்தீங்கன்னா @ கரெக்ட். அப்ப என்ன சொல்லலாம்னா இங்க இந்த ஒரு லெட்டர் மட்டும் தான் நம்ம காமனா இருக்கு. ஸோ ஜின்றது 5, ஏன்றது 3, ஆர்ன்றது காப்பரேட்னு சொல்லலாம், எம்ன்றது 7, ஓன்றது $, வின்றது 9, அவ்வளவுதான் ரைட். ஸோ இந்த ஒரு லெட்டர் வச்சு நம்ம மற்றது எடுத்துக்கலாம். ஸோ இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ன்ற பிளேஸ்ல 7 இருக்கணும் ரைட். ஸோ லாஸ்ட்ல ஸோ மேக்ஸிமம் 7ல தான் எண்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் என்ன, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 7க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா தட் இஸ் ஏ. ஸோ ஏன்ற பிளேஸ்ல என்ன இருக்கும் நமக்கு, ஏன்ற பிளேஸ்ல 3 இருக்கணும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஓனா என்னது நமக்கு $. next one r na corporate, so corporate $37, so corporate $37, option number 1 is the answer. okay corporate $37 right. so next one paranga, next one how many such pairs of letters are there in the word hoardings, right? that is HOARDINGS, of each of which has as many letters between them in the word as in English alphabet. okay பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல, ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, ஃபார்வர்ட் அண்ட் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஒன்லி ஃபார்வர்டும் மென்ஷன் பண்ணல, ஒன்லி பேக்வர்டும் மென்ஷன் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு சைடுமே பார்க்கணும். ஸோ லெஃப்ட் டு ரைட்டும் பார்க்கணும், ரைட் டு லெஃப்ட்டும் பார்க்கணும் கரெக்ட். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா HIJKLMN, ஸோ H and N ஒரு பேர். next one OP, so எதுவுமே இல்லை. next one இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா OPQRSTUV,
எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் ஒன் A B C D E F G. நெக்ஸ்ட் R ல ஸ்டார்ட் பண்ணா R S T U V W. நெக்ஸ்ட் ஒன் D ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா D E F G. ஸோ D G ஒரு பேர் வந்திருக்கு, G க்கு அப்புறம் H கிடையாது. ஸோ தட் I ல ஸ்டார்ட் பண்ணலாம். I J K L. நெக்ஸ்ட் ஒன் N O P G எதுவும் கிடையாது, GH. ரைட். இப்போ பேக்வர்ட் பார்க்கலாம். ஃபார்வர்ட்ல நமக்கு ரெண்டு வந்திருக்கு. பேக்வர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை பார்த்துங்க, நம்ம பிளைண்டா கவுண்ட் பண்ணிட்டு போக கூடாது. ஆப்ஷன்ஸ் பாத்துங்க. ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் என்ன கொடுத்திருக்காங்க, மோர் தேன் 3. ஸோ இன்கேஸ் 4 வந்துட்டாலும் நம்ம மோர் தேன் 3 மார்க் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ பாருங்க, இப்போ பேக்வேர்ட் S T U V W X Y Z. ஸோ இப்போ எஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் போது இங்க பெரிய லெட்டர் எதுவுமே கிடையாது, எஸ் ஓட பெரிய லெட்டர். ரைட். ஸோ கவுண்ட் பண்ணா அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் G H I. ஸோ G H I. ஸோ G I ஒரு பேர் வந்திருக்கு. ஸோ 3 பேர் வந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு பேர் கிடைச்சாலும் நம்ம மோர் தேன் 3 மார்க் பண்ணிக்கலாம். ரைட். I J K L M N. நெக்ஸ்ட் ஒன் N ல ஸ்டார்ட் பண்ணுமா, N O P Q R S T. நெக்ஸ்ட் ஒன் I ல இருந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் D E F G H. ஸோ D ல இருந்து பார்த்தா D E F G H. ஸோ D H வந்துடுச்சா ஒரு பேர். அப்ப என்ன சொல்லலாம், மொத்தமா 4 வந்திருக்கு. ஆப்ஷன் மேக்ஸிமம் என்ன கொடுத்துருக்காங்க, மோர் தேன் 3. ஆப்ஷன் நம்பர் 5 இஸ் ஆன்சர். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Next one, P walked 20 meters towards north. So P walked 20 meters towards north, took a left turn 10 meters and walked 10 meters, and then took a right turn and walked 20 meters. இங்க இருந்து ரைட் போயிருக்காங்க 20 meters. Again took a right turn and walked 10 meters. Okay. So இதுவும் 10 இதுவும் 10 னா so same single straight lineல இருப்பாங்க. So இங்க क्वेश्चन என்ன கேக்குறாங்க, how far is he from the starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. ஸோ இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காங்க, இது ஒரு 20 இது ஒரு 20. ஸோ எவ்வளவு சொல்லலாம், 40 meters. ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர். ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், in a certain code champion is written as. So champion, right. So champion is written as NB ID MNHO. Then electron is written as. Okay. So logic பாருங்க இங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸாக இருக்கு. ரெண்டா பிரிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிச்சுட்டோம் அப்படின்னா CD that is +1, HI +1, AB +1, MN +1. நெக்ஸ்ட் PO -1, IH -1, ON -1, NM -1. ரைட். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா +1 லாஜிக், இங்க வந்து பார்த்தீங்கன்னா -1 லாஜிக் டோட்டலா. அப்போ இதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே நீங்க +1 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும், D. ஓகே. ஸோ Dல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எத்தனை இருக்கு, ஸோ இங்கே நன் ஆஃப் தி அபவ் கூட இருக்கு. ஸோ தட் நம்ம கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ Dல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரைட். பாருங்க, இதுவும் +1. ஸோ DF. நெக்ஸ்ட் ஒன் இதுவும் +1 M, இங்கேயும் +1 DF MF. ரெண்டுத்தையும் சேமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இங்க பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ரைட். ஸோ தட் இஸ் S. ஸோ இங்கே -1. ஸோ -1னா Q வரும். நெக்ஸ்ட் இங்க -1 பண்ணோம் அப்படின்னா N -1 தட் இஸ் M. தட் இஸ் DF MF MN QS. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. ஓகே. ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆன்சர். ஓகேவா. ரைட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆன்சர். கிளியர். ஸோ DF MF MN QS. கிளியர். ஸோ நன் ஆஃப் தி அபவ் இருக்கிறதுனால நம்ம கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே. இன்கேஸ் வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்துட்டு அது வேற ஏதாவது லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டுத்துல ஏதாவது அன்மேட்சிங்கா இருக்கும்போது அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆன்சரை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், in a row of 40 girls. So total 40 girls அப்படின்னு சொல்றாங்க. 40 girls. When Kamal was shifted to her left by 4 places, her number from left end of the row became 10. What was the number of Sujata from right end if Sujata was there between right of Kamal's original places? Okay. Sujata was 3 places to the right of Kamal's original place. Okay. என்ன சொல்றாங்க, Kamal was shifted to her left by 4 places. Her number from left hand will become 10. Okay. And what was the number of Sujata from right hand if Sujata was 3 places to the right of Kamal's original places? Okay. So இங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, இது total 40.
ஸோ இப்போ கமல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸ்ல இருக்காங்க, அங்க இருந்து எத்தனை மூவ் பண்றாங்க, 4 பிளேசஸ் லெஃப்ட் மூவ் பண்றாங்க. 4 பிளேஸ் லெஃப்ட் மூவ் பண்ண என்ன ஆகுறாங்க, 10 ஆகுறாங்க. கரெக்டா 10 ஆகுறாங்க. அப்போ இங்க என்னவா இருக்கும் 14. ஸோ 14 ஃப்ரம் லெஃப்டா இருப்பாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 10th ஃப்ரம் லெஃப்ட். ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா 10th ஃப்ரம் லெஃப்ட் ஆறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 14th ஃப்ரம் லெஃப்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட், வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் சுஜாதா ஃப்ரம் ரைட் எண்ட் ஆஃப் த ரோ இஃப் சுஜாதா வாஸ் 3 பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் கமல்ஸ் ஒரிஜினல் பிளேசஸ். ஓகே, இங்க கமல் ஒரிஜினல் பிளேஸ்னா இது. ஓகே, இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, சுஜாதா 3 பிளேசஸ் டு த ரைட். ஸோ 3 பிளேசஸ் டு த ரைட் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருந்து இங்க 3 பிளேஸ் அப்படின்னா இது 17 ஆகும் ஃப்ரம் லெஃப்ட். ஸோ ஃப்ரம் லெஃப்ட் 17 ஆகும்போது டோட்டல் எவ்வளவு கொடுத்துட்டாங்க 40. ஸோ டோட்டல் 40 கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ என்ன சொல்லலாம் நம்ம, ஸோ 40 அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின், வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் சுஜாதா. ஓகே, வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் சுஜாதா ஃப்ரம் ரைட் எண்ட் ஆஃப் த ரோ. ஸோ ரைட் எண்ட் ஆஃப் த ரோ சுஜாதாவோட நம்பர். ஸோ இங்க இருந்து அப்ப இங்க இருந்து அப்படி சொல்லும்போது ஸோ 40ல எவ்வளவு மைனஸ் பண்ணும், தட் இஸ் 17. மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் நமக்கு 23. ஸோ 23 பிளஸ் 1 என்ன ஆகும் 24. ஸோ சுஜாதாவோட பொசிஷன் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் என்ன ஆகும் அப்படின்னா 24 ஆகும். ஸோ 24 ஆப்ஷன்ல நன் ஆஃப் த அபவ். ரைட். ஸோ இதெல்லாம் பண்ணணுமா நாம, ஸோ இதெல்லாம் எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓகே, ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் பாருங்க நமக்கு. ஸோ இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா when Kamal was shifted to her left by 4 places her number became 10 from left hand. ஸோ 10 from left hand அப்போ ஒரிஜினல் பொசிஷன் என்னவா இருக்கும் பிளஸ் 4 ஆட் பண்ண அவ்வளவுதானே 14. and what was the number of what was the number of Sujata from right hand of the row if Sujata was 3 places to the right of Kamal's original place. அப்போ 3 places அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் நமக்கு 17 ஆகும். ஓகே, 3 பிளேசஸ் அப்படின்னு சொல்லும்போது 17 ஆகும். அப்போ 17 ஆகுது அப்படின்னா இப்போ நமக்கு 17 ஒரு சைட்ல இருந்து ரேங்க் வந்துருச்சு. அப்போ இன்னொரு சைட்ல இருந்து ரேங்க் வேணும்னா 40 minus 17 that is equal to 23. ஸோ 23 plus 1 அப்போ என்ன சொல்லலாம் 24. அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் ட்ரா பண்ண அவசியம் கிடையாது. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5, none of the above. ஓகே, இன்கேஸ் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த ரைட் ஆஃப் சுஜாதா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டு த ரைட் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் டோட்டல் 40. ஸோ மைனஸ் பண்ணிட்டா இந்த 17 23 கிடைச்சிடும். ஓகே, பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் சுஜாதா ஃப்ரம் ரைட் ஹேண்ட் ஆஃப் த ரோ. ஸோ ரைட் ஹேண்ட்ல இருந்து சுஜாதா பொசிஷன் என்னது ரைட் ஹேண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலும் கொடுத்துட்டாங்க. டோட்டல் மைனஸ் கிவன் ரேங்க் பிளஸ் 1 அவ்வளவுதான். ஓகே, இப்போ இன்கேஸ் வெறும் மைனஸ் மட்டும் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த 23 மட்டும் தான் நமக்கு இங்க இருக்கும். நமக்கு 23 அப்படின்னா சுஜாதாக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ சுஜாதா வேணும்னா பிளஸ் 1 ஆட் பண்ணி தான் ஆகணும். Okay, so none of the above, option number 5 is the answer. Next one பாருங்க. Next one silox கொடுத்திருக்காங்க பாருங்க. Some reforms are changes, all alterations are changes. Okay, so conclusion 1, all changes are alterations. Some alterations are being reforms is a possibility. Okay, so first one வந்து பாத்தீங்கன்னா definite positive, second one பாத்தீங்கன்னா possibility, right? இங்க பார்த்தோம் அப்படின்னா so changes and alternates எங்க இருக்கு, so changes இங்க alternates இங்க எப்படி கொடுத்திருக்காங்க, all alterations are changes அப்படின்னு இருக்கு. அத மறுபடியும் all changes are alterations சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இன்கேஸ் சம்மன் இருந்துச்சுன்னா மறுபடியும் ரைட்ல இருந்து சம்மன் சொல்லலாம். பட் ஆல் இருக்கும்போது லெஃப்ட்ல இருந்து மறுபடியும் ரைட்ல இருந்து ஆல்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா some alterations being reform is a possibility. இப்போ எல்லா ஆல்ட்ரேஷன்ஸும் எங்க இருக்கு அப்படின்னா சேஞ்சஸ்குள்ள இருக்கு. அந்த சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஃபார்ம்ஸ்ல இருக்கு. கரெக்ட், அந்த சில சேஞ்சஸ் ரிஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ்ல ஒரு மூலையில இருக்கும். அப்போ சேஞ்சஸ் வந்து ரிஃபார்ம்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ரிஃபார்மும் ஆல்ட்ரேஷன் கனெக்ட் ஆயிருக்குமா, கனெக்ட் ஆயிருக்காது. ஸோ டெஃபினட் ரிலேஷன் நம்ம தெரியாது. ஸோ தட் பாசிபிலிட்டி சொல்லலாம். ஸோ செகண்ட் ஒன் நீங்க ஃபாலோ ஆகும். ஒன்லி 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கெஸ்டர்ஸ், ஆல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் விஷஸ். ஓகே, ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே பாசிட்டிவ்ல இருக்கா. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் பார்க்கும்போது நோன் இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் சம் விஷஸ் ஆர் கெஸ்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ விஷஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் எங்க இருக்கு, ஸோ விஷஸ் இங்க இருக்கு அண்ட் கெஸ்டர்ஸ் இங்க இருக்கு. ஓகே, இங்க பார்த்தோம்னா இது ரெண்டுத்துக்கு கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ் எங்க இருக்கு நமக்கு விஷஸ்குள்ள இருக்கா. ஓகே, எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் விஷஸ்குள்ள இருக்கு. மறுபடியும் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ விஷஸ் எதை கனெக்ட், அதாவது கெஸ்டரை வந்து பாத்தீங்கன்னா சாரி எக்ஸ்பிரஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சு கனெக்ட் பண்ணாலும் அது விஷஸை கனெக்ட் பண்ணிட்டு தான் கனெக்ட் பண்ண முடியும். கரெக்ட், அப்ப கண்டிப்பா கெஸ்டரும் விஷஸும் கனெக்ட் ஆகி தான் இருக்கும் சம் பார்ட். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். ஓகே, நார்மலா இதை பார்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெம்ட் ஆயிடும். ரைட், ஸோ சேம் வேரியபிள் ரைட் அண்ட் சம்மன் எதிராக வைக்க தோணும். ஸோ செக் பண்ணிட்டு தான் நம்ம வைக்கணும். ஸோ ஒன்லி
one follows இங்க, that is option number 5 is answer. Okay, check பண்ணிட்டு follow ஆகலன்ற பட்சத்துல condition check பண்ணணும். Okay, next one பாருங்க. No activity is a task, some activities are duties. Conclusion 1, all tasks being duties is a possibility. Next, some duties are definitely not task. So second conclusion பாருங்க, டைரக்டா first one second one பார்த்தலாம் பாருங்க. சில ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, டியூட்டிக்குள்ள இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி எதுவுமே டாஸ்க் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டியூட்டிக்கும் டாஸ்க்கு தான் ரிலேஷன் கொடுத்தா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு கொடுத்துருவோம், சம் நாட். எதுக்கும் டியூட்டிக்கும் டாஸ்க்கும், கரெக்ட். ஸோ அப்படி கொடுத்துருக்கும் போது என்ன சொல்லலாம், டியூட்டி எங்க இருக்கு, சில பகுதி ஆக்டிவிட்டியில இருக்கு. ஆக்டிவிட்டி எதுவுமே டாஸ்க் ஆக முடியாது. அப்போ டியூட்டி ஆக்டிவிட்டியில் இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டாஸ்க் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது, ரைட். அப்போ தட் பகுதி, ரைட். ஸோ சில பகுதி, தட் இஸ் செகண்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகும். சம் டியூட்டிஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் டாஸ்க். செகண்ட் ஒன் ஃபாலோஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆல் டாஸ்க் பீயிங் டியூட்டி இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல் டாஸ்க் பீயிங் டியூட்டி இஸ் எ பாசிபிலிட்டி. எல்லா டாஸ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிக்குள்ள வைக்கலாமா? நம்ம எதையும் கனெக்ட் பண்ணக்கூடாது, ஆக்டிவிட்டியும் நமக்கு டாஸ்க்கையும் தான் கனெக்ட் பண்ணக்கூடாது. மற்றபடி டியூட்டியும் டாஸ்க்கும் கனெக்ட் பண்ணலாம். எவ்வளோ வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும் அவ்வளோ வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும், கரெக்ட். ஸோ சம் ஆக்டிவிட்டிஸ் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது டியூட்டிஸ்ல சில பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி வெளியே இருக்கும். அதுல வந்து எல்லா டாஸ்க்கையும் வந்து எடுத்துட்டு வந்துட்டு ஆக்டிவிட்டியும் டாஸ்க்கையும் நம்ம கனெக்ட் பண்ணாம கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ தட் ஆல் டாஸ்க் பீயிங் டியூட்டிஸ் எ பாசிபிலிட்டி கூட நம்மளால சொல்ல முடியும். போத் 1 and 2 follows option number 3 answer. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. All alloys are metals, all ores are metals. Conclusion 1, all ores are alloys. Next one, all alloys are ores. So first thing, ores and alloys எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபாலோ ஆனா ஏதாவது ஒன்று ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ பாருங்க, ஆல் அலாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலுக்குள்ள இருக்கு அண்ட் ஆல் ஓர்ஸ் ஆர் மெட்டல்ஸ்னு இருக்கு, கரெக்ட். எல்லா அலாயுமே ஒரு மூலையில மெட்டலுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி எல்லா ஓருமே பார்த்தீங்கன்னா மெட்டலுக்குள்ள ஒரு மூலையில இருக்கு. ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் இருக்குமான்னு சொன்னா டெஃபினட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ தட் அலாய்க்கும் ஓருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் ரிலேஷன் நமக்கு சொல்ல முடியாதுன்ற பட்சத்தில் என்ன சொல்லலாம், நெய்தர் நார். ஆப்ஷன் நம்பர் 5 இஸ் ஆன்சர். ஓகே, கொடுத்துருக்கிறது டெஃபினட் பாசிட்டிவ். ஸோ டெஃபினட் பாசிட்டிவ் இல்லை டெஃபினட் நெகட்டிவ் எது கொடுத்தாலுமே டெஃபினட் ரிலேஷன் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுங்க. யாருக்கும், ஓருக்கும் அலாய்க்கும். கிளியரா? ஸோ சொன்னது புரிஞ்சுச்சா? அலாய் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு மூலையில மெட்டலுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி ஓர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா, தட் இஸ் ஆல் பார்ட், ஒரு மூலையில மெட்டலுக்குள்ள இருக்கும். ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் இருக்குமான்னு சொன்னா நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியாது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. No music is a rhythm, all beats are music. Okay, first conclusion, some beats are rhythms. Next one, all music are beats. இங்க all beats are music னு சொல்லிட்டாங்க, மறுபடியும் ரிவர்ஸ்ல all music are beats னு சொல்ல முடியாது. செகண்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகாது. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், some beats are rhythms அப்படின்னு சொல்றாங்க. some beats are rhythms. இங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லா பீட்டுமே எங்க இருக்கு, நமக்கு எல்லா பீட்டுமே மியூசிக்குள்ள தான் இருக்கு. அந்த மியூசிக் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிதம் கிடையாது. ஸோ மியூசிக்கும் ரிதமும் டெஃபினட், அதாவது டெஃபினட்டாவே எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மியூசிக்குள்ள என்ன இருந்தாலும் அதுவும் ரிதம் ஆகாது. மியூசிக்குள்ள என்ன இருக்கு, எல்லாமே பீட், எல்லா பீட்டுமே மியூசிக்குள்ள தான் இருக்கு. அப்ப இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, நமக்கு ரிதம் ஆகவே முடியாது, ரைட். அப்போ சம் பீட்ஸ் ஆர் மியூசிக் சொல்ல சம் பீட்ஸ் ஆர் ரிதம்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நெய்தர் நார், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆன்சர். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ இந்த டைப் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துங்க. வாட் இஸ் த கோட் ஃபார் ட்ரூ ஆஸ் பர் த கிவன் கோட் லாங்குவேஜ்? வாட் இஸ் த கோட் ஃபார் ட்ரூ? ஸோ ட்ரூ எங்க இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ட்ரூ இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ட்ரூ இருக்கு. வேற எங்காவது ட்ரூ இருக்கான்னு பார்த்தா வேற எங்கேயுமே இல்லை. ஸோ ட்ரூ இந்த ரெண்டு இடத்துல எங்க இருக்குன்னு பார்த்தா டிடி நோ, கேஜே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஏஐ, ஏஐ இங்க ரிப்பீட் ஆகுது ரெண்டு இடத்துல, பிஏ இருக்கானா இல்லை. அப்போ என்ன சொல்லலாம், ஏஐ. ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர். ஸோ ஏதாவது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கோடிங் டிகோடிங்ல ஜஸ்ட் எழுதி வச்சுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் கொஸ்டின்ஸ்ல, ஓகே, இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின்ல மேபி இதே வேர்டு வந்து ரிப்பீட் ஆக கூட வாய்ப்பு இருக்கும், ஏதாவது ஸ்டேட்மெண்ட் மூலியமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Which of the following possibly means friends bring happiness as per the given code language? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சிங்கிள் வேர்டு இருக்கிறத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ 20 செகண்ட் நம்ம இப்போ பண்ணணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் டஸ் எம்டி ஸ்டாண்ட் ஃபார்? ஸோ எம்டி ஸ்டாண்ட் ஃபார் பாருங்க, எம்டி எங்க இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எம்டி இருக்கு. இந்த ரெண்டு இடத்துல காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. ஆல்வேஸ் இருக்கா, இல்ல. ஹெல்பிங் இருக்கு. நெக்ஸ்ட் குட் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ரைட். அப்ப என்ன சொல்லலாம், ஹெல்பிங்கா?
ஓகே, இது எதுவுமே இல்லை, ஹெல்பிங் மட்டும்தான் இந்த ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில். தட் மீன்ஸ் ஆப்ஷன் நம்பர் 3 ஹெல்பிங் இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ எம்டினா என்னது அப்போ ஹெல்பிங். ஓகே, ஹெல்பிங்னா எம்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. What does KJ stand for as per given code language? So KJ எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல KJ இருக்கு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல KJ இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? கிடையாது. அப்ப அது ரெண்டுத்துல மட்டும் காமனா இருக்க வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சர்ச், நெக்ஸ்ட் ஒன் ஃபார், ட்ரூ கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டும் இங்க காமனா இருக்கு. வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ல சர்ச் ஃபார் வருதான்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சர்ச் கிடையாது, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சர்ச் கிடையாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் கிடையாது, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் கிடையாது. அப்ப என்ன சொல்லலாம், நமக்கு கேஜேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சர்ச் வரணும் இல்ல ஃபார் வரணும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 எய்தர் ஃபார் ஆர் சர்ச் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் a code for always? ஓகே, so what is a code for always பார்த்தோம் அப்படின்னா ரைட், ஸோ ப்ரீவியஸ் நம்ம எழுதல இல்லையா, ஸோ தட் இஸ் கேஜே. ஸோ கேஜே எதுக்கு வருது நமக்கு, ஃபார் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்க்கு வருது. கிளியர், ரைட். நெக்ஸ்ட் ஒன் 25th. வாட் இஸ் அ கோட் ஃபார் ஆல்வேஸ் ஆஸ் பர் த கிவன் கோட் லாங்குவேஜ்? ஸோ ஆல்வேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆல்வேஸ் இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? ஸோ வேற எங்கேயுமே இல்லை. ஓகே, ஸோ இதுல காமனா என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்எஸ் காமனா இருக்கு, நெக்ஸ்ட் சிஇ கிடையாது, டிடி கிடையாது, எம்டி கிடையாது. அப்ப என்ன சொல்லலாம், ஹெச்எஸ். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 1 ஹெச்எஸ். ஆல்வேஸோட கோட் என்னது நமக்கு ஹெச்எஸ். கிளியரா? ரைட், இப்போ நமக்கு 20 செகண்ட் பெண்டிங் இருக்கு. ஸோ 20 செகண்ட் முடிச்சிடலாம் பாருங்க. ரைட், ஓகே, ஸோ பாருங்க, which of the following possibly means friends bring happiness? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிரிங் ஹாப்பினஸ். ஸோ இந்த மாதிரி 3 வேர்டு கொடுத்துருக்காங்கனாலே ஒரு வேர்டு அங்கே இங்க இல்லாம இருக்க பாசிபிள் இருக்கும். அதுவும் இல்லாம பாசிபிள்னு கொடுத்துட்டாங்க அங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. பிரிங்னு சொல்லும்போது எங்கேயாவது இருக்கா? பிரிங் கிடையாது, ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ பிரிங் எங்கேயுமே கிடையாது. அப்போ ஆப்ஷன்ல இல்லாத கோடு இருக்கணும். கரெக்ட். ஸோ இல்லாத கோடு இருக்கணும் அப்படின்னா பாருங்க, எஸ்ஐ நமக்கு கோட்ல இருக்கு, டிடி இருக்கு, நமக்கு எல்ஒய் இருக்கா? எல்ஒய் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஆப்ஷன்ஸ் எப்படி எலிமினேட் பண்றோம் பாருங்க. ஸோ இங்க மறுபடியும் செக் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு வாட்டி நம்ம ஆப்ஷன் செக் பண்ணோம், செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா மட்டும்தான் இங்க நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் பாருங்க. எஸ்ஐ எம்டி எல்ஒய். ஸோ எஸ்ஐ எம்டி எல்ஒய், எல்ஒய் வந்து பாத்தீங்கன்னா அங்க கிடையாது. பட் எம்டின்னு சொல்லும்போது எதுக்கு வருது கோட்? இதனால தான் எதுக்குங்கன்னு சொன்னேன், ஹெல்பிங்க்கு வருது. ஹெல்பிங் இங்க இருக்கா? கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டிடிஎஸ்ஐசின்னு இருக்கு. ஓகே, ஸோ டிடிஎஸ்ஐசிஇ. பட் இங்க பார்த்தா இந்த டிடி இங்க இருக்கா? இருக்கு. அதே மாதிரி எஸ்ஐ இங்க இருக்கு நமக்கு, அதே மாதிரி சிஇ கூட இங்க இருக்கு. அப்ப இல்லாத கோடு ஒண்ணு இருக்கணுமா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்க இருக்க எல்லா கோடுமே நமக்கு இங்க இருக்கு கொடுத்ததுல. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்எஸ் அப்படின்றாங்க. ஹெச்எஸ் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நமக்கு அந்த கோடு படிக்கும் போது அதை ஆல்ரெடி பார்த்தோமான்னு ஞாபகம் இருக்கணும். ஸோ ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்வேஸ், ஆல்வேஸ் கொடுத்தா இங்க வேர்ட்ல இருக்கா? கிடையாது. ரைட், ஸோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஆல்வேஸ் கிடையாது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிடி எம்டிடிஹெச்னு இருக்கு. ஸோ டிடி எம்டிடிஹெச், ஸோ எல்லா லெட்டர்ஸுமே நமக்கு இங்கேயும் இருக்கு. அதுவும் இல்லாம எம்டினா என்னது? ஹெல்பிங். ஹெல்பிங்ன்ற வேர்டு இங்க இருக்கா? இல்ல. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் எலிமினேட்டட். அப்ப என்ன சொல்லலாம், ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ஆன்சர். ஸோ செக் பண்ண அவசியம் கிடையாது இங்க. கிளியர்? ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஓகே, ஸோ டைம் சேவ் அப்படின்றது இதுல எப்படி இருந்து பாருங்க. ஸோ நீங்க இந்த வேர்டு ஒன்னொன்னா இங்க செக் பண்ணணும். அப்படி இல்லையா, இதை எழுதி வச்சதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்பர் சீரிஸ் பார்த்துடலாம். ரைட், ஸோ ஷார்ட் ட்ரிக்னு சொல்ல வரல, இதை தட் இஸ் சீக்கிரம் பண்ணலாம்னு சொல்ல வரல, இப்படி கூட பண்ணலாம்னு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நம்பர் சீரிஸ். ஓகே, இங்க வந்து இருக்கா 66ல இருந்து. ஓகே, ரைட். ஸோ பாருங்க என்ன கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 244 163 190 181 கொஸ்டின் மார்க். ரைட், இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா -9 சொல்லாமா, இங்க இருந்துங்க பிளஸ் ஆகுது. ஸோ பிளஸ் 27. அப்ப இது என்ன சொல்லலாம், 3 ஸ்கொயர், இதை 3 கியூப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது மைனஸ் ஆகுது. ஸோ -81. ஸோ 81 சொல்லலாம் 3/4. அப்போ இங்க என்ன வரணும்? ஸோ 3/2 3/3 3/4. அப்போ இங்க 3/5 வரணும். தட் இஸ் பிளஸ். ஸோ பிளஸ் 243. ரைட், அப்போ இங்க என்ன வரும் நமக்கு? 3/1 வரணும். ஸோ 3/1னா இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும்? பிளஸ்.
So plus 3 வரணும், plus 3 னா 184, that is option number 5 is the answer. Okay, right. Next one பாருங்க. Next one 36 18 6 3 1 question mark. Okay, so இது என்ன சொல்லலாம், இதுல half ன்னு சொல்லலாம். Right, so that பார்க்கலாம். So இதுல 0.5. Next இங்க என்ன சொல்லலாம், half அப்படி சொன்னா 9 minus 3 அப்படி சொல்லலாம். ரைட், சரி ஒரு வாட்டி செக் பண்ணலாம் பாருங்க, இல்ல ரிவர்ஸ்ல ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். நம்ம ரிவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா டிசைனிங் ஆர்டர்ல இருக்குல்ல, தட் இஸ் 1 3 6 18 36. சிங்க சொல்லும்போது இன்டூ 2, ரைட், சிங்க சொல்லும்போது இன்டூ 3, நெக்ஸ்ட் இங்க இன்டூ 2, நெக்ஸ்ட் இங்க இன்டூ 3. ஓகே, அப்ப இங்க என்ன இருக்கணும், இன்டூ 2 இருக்கணும். ஸோ இன்டூ 2 இருக்கணும். இன்டூ 2 அப்படின்னு சொல்லும்போது 0.5 இருக்கணுமா? ஸோ 0.5, அப்ப இங்க 0.5 இருக்கணும். ரைட், இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 2. correct, that is option number 4 is the answer. clear? right, next one பாருங்க. next one பார்த்தோம் அப்படின்னா 18 8 6 9 23 question mark. right, so பாருங்க இங்க என்ன சொல்லலாம், so இத பாக்கும்போது into 0.5 minus 1 சொல்லலாமா? next இத வந்து பார்த்தோம் அப்படின்னா into 1 minus 2, next இத பார்த்தோம் அப்படின்னா into 2 minus 3. right, so இத பார்த்தோம் அப்படின்னா 0.5 1 ஆகுது, 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆகுது, நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா 4 ஆகும், டபுள் ஆகுது அப்படின்னா. பட் 4 ஆகும்போது என்ன ஆகுது, 36 minus 4 அப்படின்னு சொன்னா நம்ம 23 கிடைக்காது. அப்போ 3 வச்சு பண்ணோம் அப்படின்னா 9 into 3 அப்படி சொல்லும்போது 27, so 27 minus 4. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா into 4 சொல்லும்போது 80 and 12, so 92 minus 5, so 92 minus 5 அப்படின்னு சொல்லும்போது 87, option number 3 is the answer. ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் லாஜிக் இருக்கானா, சர்டன் லாஜிக் இல்லை இந்த 0.5னால, ஸோ தட் இந்த 18 வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ 18 இல்லாம ஸோ 8 வச்சு பண்ணோம்னா நம்ம கரெக்டாக வரும். ஸோ இப்போ சர்டன் லாஜிக் அப்படின்னா இது 0.5 ஆகுதுன்னா இது 1, இது பார்த்தீங்கன்னா 2 ஆகணும், நெக்ஸ்ட் இங்க 4 ஆகணும். பட் நம்பர் அந்த மாதிரி கொடுக்கல, ஆப்ஷன் கூட நமக்கு அந்த மாதிரி செட் ஆகல. ஸோ தட் 18 தான் இங்க வந்து ஏதோ சம்திங் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் 18 29 42 53 question mark 77. ரைட், இங்க நீங்க பார்த்தோம் அப்படின்னா plus 11, நெக்ஸ்ட் இங்க plus 13 plus 11, நெக்ஸ்ட் அப்ப என்ன வரணும் plus 13. so plus 11 plus 13 plus 11 plus 13 alternate. அப்படின்னா இங்க 66 வரணும், 66 plus 11 77. satisfied, that is option number 5, 66 is the answer. okay, right, next question பாருங்க. next one நமக்கு டிசைனிங் ஆர்டர் மாதிரி இருக்கு. ஸோ 250 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆகிட்டு வருது. ஸோ தட் நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாக இங்கே எழுதிக்கலாம், தட் இஸ் அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கலாம். 148 167 190 கொஷன் மார்க் 250. ரைட், இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது ப்ளஸ் 19 சொல்லலாமா? நெக்ஸ்ட் இங்கே நீங்க ஸோ ரிவர்ஸில் பார்க்கும்போது மைனஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே இங்கே minus 19 ஆகிடும். ரைட், ஸோ இங்கே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்திருக்கு நமக்கு பிளஸ் 23. ஸோ பிளஸ் 23, ஸோ நெக்ஸ்ட் இங்க ஸோ பிளஸ் 23 சொல்லும்போது இங்க 4 டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4 டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிளஸ் 27. ஸோ பிளஸ் 27 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னவா வரணும், தட் இஸ் ஓகே, ஸோ 20 சொல்லும்போது நமக்கு 210, ஸோ 210 217 வரணும். ஆப்ஷன்ஸ் இருக்கா? கிடையாது. ரைட், 227 தான் இருக்கு ஆப்ஷன்ஸ்ல. ஓகே, ஸோ 227 தான் இருக்கு. ஸோ இது பாசிபிள் கிடையாது. ஸோ இது பாசிபிள் கிடையாது அப்படின்னா நமக்கு பிரைம் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லாங்க, தட் இஸ் 29 சொல்லலாமா? 19க்கு அப்புறம் பிரைம் நம்பர் 23, 23க்கு அப்புறம் 29. அப்போ 29 சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 219 வரும். அப்போ 219 நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்கே பார்க்கும்போது ஸோ என்னது 31 நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ 250. சாட்டிஸ்ஃபைட், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3, 219 இஸ் ஆன்சர். ஓகேவா? ரைட், ஸோ இந்த செஷனில் பார்த்து எல்லா கொஸ்டின்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட், ஸோ இன்னொரு செஷனில் இன்னும் நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் தேங்க்யூ.